நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? மன மகிழ்ச்சியா இருக்கீங்களா? அதுக்குத்தான் ஆண்டவர் தானே உங்ககிட்ட பேசுறாரு. என்ன அடிக்கடி சோர்ந்து போறேன் என்று சொல்றீங்க? என்னைக்கே ஒரு நாள் சோர்ந்தா பரவாயில்ல, தினந்தோறும் சோர்ந்து போறேன்னு என்ன அர்த்தம்? ஆண்டவர் கூட இருக்கிறார்ல, அவர் எல்லாத்திலும் இப்ப உதவி செய்வார். கர்த்தருக்குள்ள எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். சரியா? இன்னைக்கு கூட ஆண்டவருடைய ஒரு வார்த்தை நம்மோடு பேச ஆண்டவர் ஒரு வார்த்தை தருகிறார். 2 சாமுவேல் 22:33 தேவன் எனக்கு பலத்த அரணானவர், அவர் என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர். உங்களை சுற்றிலும் ஆண்டவர் பாதுகாப்பு அரணா இருக்கிறார். உங்களுடைய குடும்பம், உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் கர்த்தரே அரணாயிருந்து பாதுகாக்கிறாராம். அது மாத்திரமல்ல, வழிகளை செவ்வைப்படுத்துகிறவர். நான் கடந்து வந்த பாதையை பார்க்கிறேன். நிறைய கரடு முரடான பாதை மாத்திரம் இல்ல, நிறைய மிஸ்டேக்குகள், தவறுகள். மனுஷங்க தானே, நம்ம எல்லாருமே தவறுகிறவங்க தானே. யாருமே 100% பெர்ஃபெக்ட்லாம் கிடையாது. நான் திரும்பி பார்த்தா என்கிட்ட எத்தனையோ மிஸ்டேக் இருந்தது, குறைகள் இருந்தது, தவறு இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் அதெல்லாம் செவ்வைப்படுத்தி சரிப்படுத்தி ஒழுங்குபடுத்தி அழகாய் நடத்தி கொண்டு வந்திருக்க. சரியில்லை, இவனை பயன்படுத்த முடியாது, இவன் சரியில்லை, அவளை ஆசீர்வதிக்க முடியாது, அப்படி விட்டு விட மாட்டா. அவர் செவ்வைப்படுத்துகிற தேவன். ஒரு மரத்தை எடுத்து கதவு செய்யறாங்க, ஜன்னல் செய்யறாங்கன்னா கரடு முரடாதான், இந்த மரம் சரியில்லை, கரடு முரடா இருக்கு, இது பயன்படாதுன்னு போட மாட்டாங்க. அதை செதுக்கி அழகுபடுத்தி அழகா பயன்படுத்துறாங்க. பார்த்தீங்களா? அதே மாதிரிதான் ஆண்டவர் நம்மை செதுக்கி வழிகளை செவ்வைப்படுத்தி அழகாய் பயன்படுத்துகிறவர். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் செவ்வைப்படுத்த வேண்டிய ஏதோ ஒரு பகுதி இருக்குது. அதான் ஆண்டவர் பேசுறார். மகனே, மகளே, நான் செவ்வைப்படுத்துகிற ஒரு காரியம் வாழ்க்கையில இருக்குது. அதனாலதான் உனக்கு தோல்வி, ஏமாற்றம், பயம், கலக்கலாம். நான் செவ்வைப்படுத்தட்டுமா? நம்ம இடம் கொடுத்தாதான் அவர் செவ்வைப்படுத்துவார். நீங்க இடம் கொடுங்க. நான் சொல்ல, ஆண்டவரே என்னை செவ்வைப்படுத்துங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை உணர்த்துங்க, என்னை சுத்திகரிங்க அப்படின்னு நான் ஜெபம் பண்ணுவேன். நீங்க அப்படி ஜெபம் பண்ணுங்க. என்னை செவ்வைப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க, என்னை சரியா நடத்துங்க, தவறுகளை சரிப்படுத்துங்க. நீ ஜெபிக்கும் போது ஆண்டவர் செவ்வைப்படுத்தி அழகாய் நடத்துவார். அப்பதான் நமக்கு அரணான பாதுகாப்பாக இருப்பார். சரியா? அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே என்னை செவ்வைப்படுத்துங்க, என் வழிகளை சரிப்படுத்துங்க, என்கிட்ட இருக்கிற கரடு முரடான வேண்டாத காரியத்தில் அப்புறப்படுத்துங்க. எனக்கு நீங்க அரணாயிருந்து பாதுகாக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன்.